ரின் அண்ட் ககாஷி ஒரு மிஷனுக்கு போயிருக்கும் போது ஹிடன் மிஸ் ஷினோபி சடனா ஆம்புஷ் அட்டாக் பண்ணி ரின்னோட உடம்புல 3 tail பீஸ்ட சீல் பண்ணி அது மூலியமா லீஃப் வில்லேஜ் அழிக்கலாம் அப்படி சொல்லி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. ரின் அவங்கள விட தன்னோட வில்லேஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேசிக்கிற பொண்ணுங்கிறதால ஹிடன் மிஸ் ஷினோபிஸோட எண்ணம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா தன்னோட ஒட்டுமொத்த வில்லேஜும் அழிஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு பயத்தால அங்க சண்டை போட்டுட்டு இருக்க ககாஷியோட லைட்னிங் பிளேட்ல விழுந்து அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. ககாஷியோட லைட்னிங் பிளேட் ரின்னோட ஹார்ட்டை தொலைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஒபிட்டோ ரின் தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயம் தெரியாம ககாஷி தான் ரின்னை கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. காலப்போக்குல ஒபிட்டோக்கு உண்மை தெரிய வந்திருந்தாலும் ரின்னோட இந்த சாவுக்கு காரணம் சரியில்லாத இந்த ஷினோபி வேர்ல்டோட சிஸ்டம் அப்படிங்கறதால இதை நான் மாத்த போறேன் அப்படின்னு 9 tailed beast அட்டாக்ல இருந்து 4th கிரேட் நிஞ்சா வரைக்கும் தரமான பல சம்பவங்களை பண்ணிருப்பாரு. என்னதான் மாதரா உச்சிகா இந்த இடத்துல ஒபிட்டோவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருந்தாலும் ஒபிட்டோவை பொறுத்த வரைக்கும் தன்னோட காதலியான ரின்னுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருப்பாரு. ஒன் சைடா லவ் பண்ண ஒரு பொண்ணுக்காக ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டையும் மாத்தணும் அப்படின்னு நினைச்ச ஒபிட்டோ உச்சிகா எத்தனை தலைமுறை கடந்து போனாலுமே நருட்டோ பாக்குற ஒவ்வொரு ஒன் சைட் லவர்ஸ்க்கும் ஒரு தலைவனாவே வாழ்ந்துட்டு இருப்பாரு.